ரியல் ப்ராப்ளம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தானை இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணி அதை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ கூட இந்திரா காந்தி வந்து சோவியத் யூனியன் க்ளோஸாக இருந்தாலும் சோவியத் யூனியனை அவங்க சப்போர்ட் பண்ணல. நீங்கள் ஆப்கானை பூந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த ஆப்கானிஸ்தானுக்குள்ளே பூந்த உடனே அந்த சோவியத்துக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக அமெரிக்கன்கள் வந்து பாகிஸ்தானை ரெடி பண்ணுறாங்க. இந்த பாகிஸ்தானை ரெடி பண்ணுறது வந்து ஜியாவுல் ஹக்னு பாகிஸ்தானில் ஒரு அதிபர் இருக்கார். இவங்களுக்கு எண்ணெயெல்லாம் இவன் தானே வாங்கிக்கிறான். இந்த மிடில் ஈஸ்டில் பண்ணுற எண்ணெயெல்லாம் அமெரிக்கா தான் வாங்குது. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட்காரன்ட்ட என்ன சொல்கிறான், நீ வந்து இந்த முஸ்லீமெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இந்த முஸ்லீம் தாலிபான் அப்படின்னு சொல்கிறதும் இஸ்லாமியரை கிளப்பி விட்டு ஆட்களையும் அனுப்புறது. அப்படி தான் இந்த ஒசாமா பின் லாடன்லாம் வரான். அவன் ஆக்சுவலி அமெரிக்காவில் படித்த ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். அவர்லாம் ரேடிக்கல் ஆகி நான் வந்து ஹோலி வார் போடுறேன்னு சொல்லி சோவியத் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக கிளப்புறாங்க. அதெல்லாம் அமெரிக்கா தான். அமெரிக்கா ஐடியா கொடுத்து இந்த சவுதி இந்த நாட்டோட பணம் ஒரு அமெரிக்கா சோவியத் வார் வந்து இங்கே நிலை கொள்ளுது. இங்கே நிலைக்கொள்ளுது. அதுக்கு இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க.